உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன சுகங்களை அவன் அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை சுகபோக வாழ்வையும் அள்ளித் தருகின்ற ஒரே கிரகம் சுக்கிரன். பொன் சுகம், பெண் சுகம், மண் சுகம், சொத்து சுகம், வாகன சுகம், நெய், பருப்பு, சோறு, கட்டில், மெத்தை என்று அத்தனை சுகபோகங்களையும் வாரி அள்ளி தருகின்ற, வாரி வழங்கி அள்ளி கொட்டி தருகின்ற ஒரே கிரகம் சுக்கிரன் தான். அதுக்காகத்தான் அடிக்கிறது பாரு சுக்கிர திசான்பாங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியினுடைய பலன்களை இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம்னா, மீன ராசிக்கு இன்னைக்கு சுக்கிர பயிற்சியினுடைய அற்புதமான யோக பலன்களை பார்க்க போறோம். பொதுவா இன்னைக்கு அந்த சுக்கிர பயிற்சி என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனராசிக்கு நல்ல யோகமான காலமாக, உறுதியாக இதுவரை அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக மீனராசிக்கு உண்டு. அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்படி நல்லபடியா நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான், பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது உங்க தலையெழுத்து. ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன், நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், சொன்னது நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அத திரும்ப அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு திருமண தடை, புத்திர தடை, தொழில் வியாபாரம் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், முக்கியமா அரசு உத்தியோக வேலை, அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். ஆக இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை 18 சித்தர்கள், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாம் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அத இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ல போறேன். ஒரு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒண்ணு நடக்கலைன்னா உங்க ஜாதகம் தப்பா இருக்குல்ல, நான் தப்பா இருக்கிறேன். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக, நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். ஆக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்ல கவனிங்க. மீன ராசியினுடைய சுக்கிர பயிற்சியினுடைய பலன்கள். ஒவ்வொரு மனிதனும் அவன் அனுபவிக்கின்ற அத்தனை சுகபோக வாழ்வையும், உலகத்தில் என்னென்ன சுகங்கள் இருக்கோ
அத்தனை சுகபோக வாழ்வையும் அள்ளித் தருகின்ற ஒரே கிரகம் சுக்கிரன் தான். பொன் சுகம், பெண் சுகம், மண் சுகம், சொத்து சுகங்கள், நெய், பருப்பு, சோறு, கட்டி, மத்தி என்ற அத்தனை சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய அள்ளி, அதாவது அப்படி மனசு அப்படியே எதனாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரே சுக்கிரன். அவர் மட்டும்தான் தகன். யாருக்கு இதே காயில் காட்டுறது இல்லை. அள்ளி அள்ளி வழங்குவார். அப்படிப்பட்ட சுக்கிரன் சரியாக அமைந்தால் சரியா அமைப்போது. அதாவது மீனராசிக்கு 8ஆம் இடத்தில் ஒரு சுக்கிரன் ஆட்சி பெற்றார். அதாவது 8ஆம் இடம் என்பது ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிறேன். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத நிரந்தரமான வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடம். நம்ம இது கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வருமான காசு பணத்தை கொட்டக்கூடிய யோகமாக அமையும். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாது. எதிர்பாராத ஒரு யோகம். அடிக்குது சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட யோகம். அதாவது 19/9/2024 முதல் 1 மாத காலங்கள் துலா ராசியில் ஆட்சி பெறுகின்ற சுக்கிரன். அதான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் மற்ற இடத்துல இருக்கிறத விட ஆட்சி பெறுகின்ற ஒரு இடம். அப்ப உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, இதெல்லாம் பல மடங்கு வெற்றி பெற்று பல மடங்கு வருமானத்தை, காசு பணத்தை கொட்டி தருகின்ற யோகமாக உறுதியாக அமையும். ஒரு வேலை தொழில் வருமானத்தின் மூலம் அதிகமான, அதாவது வேலை பார்த்தாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, வியாபாரம் பார்த்தாலும் சரி, இதுவரை ஏற்படாத ஒரு முன்னேற்றம், வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஒரு பயணத்தின் மூலம் வருமானத்தை கொடுக்கும். வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டின் மூலம் வருமானத்தை கொடுக்கும். நிச்சயமாக அவருக்கு 8ஆம் இடம் வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் தான். அதுல துளி கூட மாற்றமே இல்லை. பொதுவாக சுக்கிரன் பெண்களால், அதாவது மீனராசிக்காரங்க ஆணாக இருந்தால் பெண்ணால் யோகத்தை அனுபவிக்கலாம். மீனராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் பெண்களால் அனைத்து யோகங்களை அனுபவிக்கலாம். ஆணாக இருந்தால் பெண்களால் அனைத்து யோகத்தை அனுபவிக்கலாம். பெண்ணாக இருந்தால் ஆண்களால் அனைத்து யோகத்தை அனுபவிக்கலாம். அதாவது சுக்கிரன் கலஸ்திர என்று பேர், அவருக்கு பேரு. ஆணும் பெண்ணும் கலந்து பல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியவன் தான் சுக்கிரன். கலஸ்திர காரகர். திருமணம் நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பது. ஏன்னா மாங்கல்ய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது திருமணத்தை நடத்தி வைப்பார். திடீர் வருமானத்தை கொட்டி தருவார். திடீர் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார். ஒரு இடமாற்றம், விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றத்தை கொடுப்பார். வியாபாரத்தை அதிகப்படுத்துவார். வருமானத்தை அதிகப்படுத்துவார். ஆக சுக்கிரன் பொதுவா அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாலே முக்கியமா காசு பணம் வருமானத்தை கொட்டி தருகின்ற யோகத்தை உறுதியாக செய்யக்கூடியவர்தான் இந்த சுக்கிரன். அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. அதே நேரம் 3ஆம் இடம் உறவுகளாலும் சகோதர சகோதரிகளாலும் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம். அவர்களுடைய உதவி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். பொதுவாக கொரியர் சர்வீஸ், இந்த மாதிரி போக்குவரத்து, டிராவல்ஸ், இதுல சம்பந்தப்பட்டவங்க நல்ல தொழில் சிறப்பா இருக்கும். உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆடை ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி போன்ற வியாபாரங்கள், ஆடை ஆபரண தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களாம் ஒரு சிறந்த முன்னேற்ற காலமாக இருக்கும். சினிமா துறை சார்ந்தவர்கள், டிவி சீரியல், சினிமா துறை, இதெல்லாம் அதுல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு சரியான காலமாக, ஒரு முன்னேற்ற காலமாக உறுதியாக அமையும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. அதே உணவுப் பொருள், எந்த ஒரு தொழில், உணவுப் பொருள் சார்ந்த தொழில், எந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவருக்கு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்ற காலமாக உறுதியாக ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம், அதாவது பார்த்தீங்கன்னா 2 கிரகங்களுமே எப்பொழுது குருவா இருந்தாலும் சரி, சுக்கிரனா இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்து சம்பந்தப்பட்டவர்கள். அப்ப ஒரு 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு ஒரு 16ஆம் இடம் தான் அந்த 8ஆம் இடம். அப்போ தொழில் மூலம் வருமானம் பெறக்கூடிய அதிகமான ஒரு ஸ்தானம் தான் அந்த 8ஆம் இடம். அதாவது 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் 8ஆம் இடம். அப்ப தொழில் மூலம் வருமானத்தை அதிகமாக பெறலாம், உத்தியோகத்தை பெறலாம், புதிய உத்தியோகத்தை பெறலாம்.
வருமான இழப்புக்கு தவிர்க்கப்படும். வேலை வருமான முன்னேற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். திருமண யோகம் கிடைக்கும். சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் உறுதியாக கிடைக்கும். ஆக சுக்கிரன் பொன் சுகம், பெண் சுகம், மண் சுகம் என்று எல்லாவித சுகங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் நிச்சயமாக மீனராசிக்கு உறுதியான யோகத்தை உறுதியாக செய்வார். உறுதியான நல்ல யோகத்தை உறுதியாக செய்வார். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்கள் மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல. இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிக்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு சொல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா, நடந்தே தீரும். கல்யாணம் முடியல, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாம இருக்கு, நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சு சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நிச்சயமாக சொன்னது நடக்கும். நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன் நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.